ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவில் வந்து பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்டியாக மிதமான துவர்ப்பு சுவையோட எப்படி வந்து இந்த பிரியாணி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற லீஃப் மாதிரி இருக்க பார்ட்டையும் மேலே வந்து நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா இது வந்து வேகறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. எல்லா பூவையும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஃபுல் வாழைப்பூ வந்து இந்த பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா தாராளமாக 4 பேர் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போது நான் பாஸ்மதி ரைஸ் வந்து 2 டம்ளர் வந்து இந்த பெரிய டம்ளரில் வந்து எடுக்கிறேங்க. இதை வந்து 2 தடவை கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சோன்னா நம்ம கரெக்டாக இருக்கும். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து எண்ணெயோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விடுறேன். நெய்யோட அளவு வந்து 1 டேபிள் ஸ்பூன். இந்த குவான்டிட்டிக்கு வந்து இந்த அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காயறக்குள்ள ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. அது கூடவே ஒரு 7-8 துண்டு இஞ்சி வந்து கட் பண்ணது அதையும் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. குக்கரில் வந்து எண்ணெயும் வந்து காஞ்சிடுச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் போட்டுக்கலாங்க. ரோஜா இதழ்கள் அதையும் போட்டுட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 4 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாங்க. வெங்காயம் மட்டும் நமக்கு பிரியாணி பொறுத்த வரைக்கும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதே டைமில் நம்ம வாழைப்பூவும் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, அந்த சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட் வந்து இப்போ வெங்காயத்தோடு வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருலாங்க. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வச்சோம் அப்படின்னா அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மீடியமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளேவரும் மாறாது, அடியும் பிடிக்காது. இப்போது இது ஃபுல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ இஞ்சி பூண்டுலாம் சூப்பராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து தக்காளி வந்து போட்டுக்கலாங்க. நான் வந்து 4 சின்ன தக்காளி வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து வதக்கி விட்டுலாங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக நமக்கு வந்து மசிஞ்சு குக் ஆகி வந்துடுங்க. வாழைப்பூ வந்து நம்ம வந்து கட் பண்ணி தண்ணியில் சேர்த்த வேண்டாம், அதில் சத்தெல்லாம் போயிடும். அதனால் முழு வாழைப்பூவையே தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வச்சிடலாங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மசிஞ்சு சூப்பராக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சோண்டு மல்லி அதையும் போட்டுட்டு ஒரு வதக்கிடலாங்க. மல்லி புதினா கூட நம்ம இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே கூட அரைச்சிக்கலாங்க, அதோடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே சூப்பராக நமக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. நீங்கள் வந்து தண்ணியில் வந்து முழுசாக போட்டுட்டு நல்லா அலாசிட்டு வதக்கிற டைமில் 1-2 வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இல்லை முழுசாக போட்டாலும் நமக்கு வந்து சூப்பராக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா வாழைப்பூ வந்து நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து புளிக்காத தயிர் வந்து சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 டீஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச பொடி வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துனிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ண மாதிரி ஆயிரும். 3/4 டீஸ்பூன் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்தது வந்து உப்பு வந்து ஏற்கனவே வந்து தக்காளி போடும்போது போட்டிருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இந்த வாழைப்பூவில் வந்து உப்பு சேர்கிறதுக்காக நம்ம வந்து போடுறோம். ஃப்ளேம் அப்படியே 2 நிமிஷத்துக்கு குறைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாஸ் எல்லாம் அந்த வாழைப்பூ வந்து உறிஞ்சி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகி வந்துடுச்சு. எந்த கப்பில் நீங்கள் வந்து அரிசி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் வந்து 1க்கு 1.5ங்கிற அளவில் மொத்தம் 3 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திக்கலாங்க. கூடவே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வதங்கும் போது வாழைப்பூ வதங்கும் போதெல்லாம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் சுவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வந்து ஊற வச்சுருக்கிற அரிசி தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம வந்து அரிசி வந்து சேர்த்திக்கலாம். 1க்கு 1.5 வந்து தண்ணி வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னுமே சாஃப்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட நம்ம வந்து சேர்த்தி வச்சுக்கலாம், இன்னுமே நல்லா பஞ்சாட்டு இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. அரிசி தண்ணி 2ம் ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து ஒரே லெவலுக்கு வரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தம் வந்து போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாப்பாடு வந்து கிட்டத்தட்ட அரிசி தண்ணி எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்து கொஞ்சோண்டு புழிஞ்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் மட்டும் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இனி தம் போட்டுக்கலாம். ஏற்கனவே பக்கத்தில் வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே வந்து லேசாக புதினாவும் மல்லியும் மறுபடியும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். விட்டுட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வெயிட்டையும் போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து தோசைக்கல் மேலே வச்சுக்கலாம். நீங்கள் சீரக சம்பா அரிசியில் கூட இந்த பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாங்க, சூப்பராகவே இருக்கும். இப்போது வெயிட் போட்டாச்சு. தோசைக்கல் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏற்கனவே சூடாக தான் இருக்குங்க. நீங்கள் வந்து குக்கர் விசில் வைக்கிறத விட இந்த மாதிரி தம் போட்டிங்கன்னா பிரியாணி வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ ஃப்ளேம் நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு 15 மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிரும். ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து நல்லா குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியான வாழைப்பூ பிரியாணி வந்து நமக்கு கிடச்சிரும். டவுட்டாக இருந்ததுன்னா நடுவில் ஒரு தடவை வந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அடியெல்லாம் பிடிக்காமல் நமக்கு வந்து சூப்பராக வாழைப்பூ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு மைல்டான துவர்ப்பு சுவையோட சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நான் சொன்ன மெத்தட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரியாணி வந்து பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமாவிருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.